Taste the Daily. இருபெரும் தலைவர்களை வணங்கி மீனாட்சி அம்மன் தாயை வணங்கி மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவான திரு செல்லூர் கே ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக அம்மா பேரவை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பா அவர்களே, கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே, ஐடிவிங்களுடைய மாநில செயலாளர் அறிவிச்சர் திரு ராஜ் சத்தியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் திரு பெரிய புல்லான் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு மாணிக்கம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட திரு கே.சி. ஆணிமுத்து அவர்களே, கழகத்தினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் உசிலை ஜெயபால் அவர்களே, திரு சக்திமோகன் அவர்களே, திரு சக்தி விநாயகர் பாண்டியன் அவர்களே, திரு புதூர் சந்திரன் சந்திரசேகரன் அவர்களே, திரு மார்க்கட்டியம் செந்தில்குமார் அவர்களே, திரு எம்.எஸ்.கே. மல்லன் அவர்களே, திரு தளபதி ஆர் மாரியப்பன் அவர்களே, திரு பி. பால ராமச்சந்திரன் அவர்களே, திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களே, திரு எம். ரவிராஜ் அவர்களே, திரு எம். மகேந்திரன் அவர்களே, திரு ஜெயபாண்டி அவர்களே, திரு பேரரசு மற்றும் பாஜக கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு சி.எம். மாரி சக்கரவர்த்தி அவர்களே, செயலாளர் திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே, பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு சசிராமன் அவர்களே, மற்றும் மாவட்ட பார்வையாளர் திரு கார்த்திக் பிரபு அவர்களே, தமாகவை சேர்ந்த பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே.எஸ்.கே. ராஜேந்திரன் அவர்களே, தலைவர் திரு டி. ராஜாங்கம் அவர்களே, மற்றும் மத்திய மாவட்ட தலைவர் திரு கே.கே. நடராஜன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு பி.வி. கதிரவன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட செயலர் திரு சிவபாண்டியன் அவர்களே, மற்றும் ஐஜேகே சேர்ந்த மதுரை மத்திய தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு முத்துராஜா அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவைத் தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, பார்வர்ட் பிளாக்கினுடைய திருமாரன்ஜி அவர்களே, தமிழ்நாடு வீர தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு அன்பு மணிகண்டன் தமிழ் சூரியன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கம். இந்த மதுரை மத்திய தொகுதி இங்கே மக்களுடைய வெள்ளம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கிற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாநகராட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இந்த மாநகராட்சி ஒரு நல்ல நிலையை நாங்கள் உயர்த்தினோம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மதுரையிலே மிகப்பெரிய ஊழல், மதுரை மாநகராட்சியிலே சுமார் 200 கோடி ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி. ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சியுடைய மேயர் திமுக கட்சியை சேர்ந்தவர், ஆளுங்கட்சியே இந்த மாநகராட்சியில் முறைகேடு நடந்ததாக ஆய்வு செஞ்சு இன்றைக்கு சில அதிகாரிகளை கை செஞ்சிருக்கிறாங்க. 5 மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. 2 நிலைக்குழு தலைவர்கள் இன்றைக்கு அதுல ஈடுபட்டு அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதற்கு பொறுப்பு மதுரை மேயர்.
ஆனா அவரை விட்டுட்டு அவருடைய கணவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆக மேயர் இருந்தா தானே அங்க ஊழலே பண்ண முடியும். மேயர் அங்க உத்தரவு போட்டா தானே அதுல ஊழல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த அரசாங்கம் மேயரை காப்பாற்றுவதற்காக அவருடைய கணவரை கைது செஞ்சு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் இந்த முறைகேடு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். எதுக்கு வரி போடுறாங்க? இந்த வரி வசூல் தான் சுமார் 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இங்க இருக்கிற மக்கள் வீட்டு வரி செலுத்துறீங்க, கடை வரி செலுத்துறீங்க, குடிநீர் கட்டணம் செலுத்துறீங்க, குப்பைக்கு வரி போட்டுருக்காங்க அதை செலுத்துறீங்க, அதோட ஒரு கட்டணம் கட்டுறாங்க, அதுக்கு கட்டணம் பிளான் அப்ரூவ்டு, அது கட்டணம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் 38,000 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு இந்த மாநகராட்சியில் 1,08,000 ரூபாய் 1000 சதுரடிக்கு பிளான் அப்ரூவ்டு. எண்ணி பாருங்க. 38,000 எங்க அண்ணா திமுக ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,08,000 ரூபாய் 1000 சதுரடி வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் பிளான் அப்ரூவ்டுக்கு மட்டும் இவ்வளவு ரூபாயை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆக இந்த பணமெல்லாம் மாநகராட்சி வசூல் பண்ணி இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், நல்ல சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, கழிவுநீர் அகற்றல், குடிநீர் முறையாக வழங்குதல், குப்பை முறையாக பராமரித்து அகற்றுதல், இதற்காக இந்த வரியெல்லாம் போட்டு அதை வசூல் பண்ணி அந்த வரியிலிருந்து செலவு பண்ணணும். ஆனா அதற்கு மாறாக மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணுகின்ற வசூல் செய்கின்ற வரிய இந்த திமுக கட்சி சேர்ந்த மேயர் உட்பட பல அதில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் இன்றைக்கு ஊழல் புரிந்ததாக ஆளுங்கட்சியே கண்டுபிடித்து இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் வந்திருக்கு. ஆனா முழுமையா விசாரிக்கல, காவல்துறை அதிகாரிகள் முழுமையா வழக்கு பதிவு செய்யல, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக முறைகேட்டில் ஈடுபட்டு மீது தகுந்த வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கிறது. முறையாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் அதில் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள், முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து யாரெல்லாம் இதில் தவறு செய்தார்களோ அவர்களால் நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட ரீதியாக தண்டனை பெற்று தரப்படும். அதோட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த தொகுதி எம்எல்ஏ அமைச்சராக தான் இருக்காரு, பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக இருக்கார். அவரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முந்தைய ஒரு செய்தி வெளியிட்டாங்க. எல்லா வலைதளத்தில் வந்தது இல்ல, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஏன்னா இந்த மண்ணில் இருக்கிற அமைச்சர் தான் அதை வெளிப்படுத்தினாரு. திரு சபரீசன், திரு உதயநிதி ஸ்டாலின் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக செய்தி வெளிவந்தது. உண்மைதானே? வலைதளத்தில் வந்ததில்ல, வலைதளத்தில் வந்த செய்தி. நான் பலமுறை பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஆனா இன்று வரை முதலமைச்சருக்கு வாயே திறக்கல. ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்தில் திமுக அமைச்சர்கள் இருக்கின்ற அமைச்சரே ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்குன்னா இதுல உண்மை இருக்குதில்ல? இந்த ஊழல் புரிஞ்சது உண்மைதானே? அப்படி ஊழல் புரிஞ்சதுனால இவ்வளவு 30,000 கோடி இருப்பதாக அவர் வலைதளம் மூலமாக செய்தி வெளிவந்திருக்குதில்ல? ஆக இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு தவறு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அவ்வளவு பெரிய ஊழல் செய்கின்ற அரசு திமுக அரசாங்கம். இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் ஊழல் நடைபெறுகின்றது. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, இப்பவும் நடக்குது. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. அதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றனால மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு இந்த அரசு இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. யாரை வேணாலும் வெட்டுறான், யாரை வேணாலும் குத்தி கொலை செய்யறான். கேப்பாரற்ற தமிழ்நாடா மாறி போச்சு.
இவ்வளவு மோசமான ஆட்சி இதுவரை தமிழகத்தில் இல்ல. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலம் அகற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இங்க எல்லாம் வந்தாங்க, அண்ணன் சொன்னார் இதெல்லாம் பஜார்னு, பகுதியில் இருக்கிற எல்லாம் முக்கிய கடைவீதின்னு சொன்னார். நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா அதிமுக ஆட்சி வந்தாதான் பத்திரமா இருக்க முடியும். எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் ஒரு 20 நாளைக்கு முந்தி பட்டம் பகல்ல ஒரு நகைக்கடையில் ஒரு ஆளு புகுந்து 2 பேர் புகுந்து நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கையில் இருக்கிற அந்த திராவகத்தை எடுத்து முகத்தில் வீச அடிக்கிறாரு, ஸ்ப்ரே பண்றாரு. உடனே அந்த நகையெல்லாம் அள்ளிக்கிட்டு போனாங்க. மக்கள் ஓடி விரட்டி பிடிச்சிட்டு வந்து காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காங்க. பட்டம் பகல்ல ஒரு நகரத்தில் இப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இதற்கு காரணம் போதைப் பொருள். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா கிடைக்குது. போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை. இன்றைக்கு பல வடிவத்தில் போதைப் பொருள் வந்துடுது. இப்போ சாக்லேட்லயே போதைப் பொருள் வந்துட்டு தான். இன்றைக்கு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரியில் இருக்கிற மாணவர், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிகம் பேர் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கூட நிலையை பார்க்கிறோம். நாங்க தூத்துக்குடியில் இன்றைக்கு அங்க இருக்கிற மக்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினோம். அதுல தொழிலதிபர்கள் வந்தாங்க, வணிகர் வந்தாங்க, பல அமைப்பை சேர்ந்தெல்லாம் வந்தாங்க. அங்க நம்முடைய கிறிஸ்துவ ஃபாதர்ஸ் அங்க வந்தாங்க. அவர் பள்ளி நடத்துறாங்க. அப்போ அவர்களே பேசினாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்க. மாணவர்கள் எல்லாம் தட்டி கேட்க முடியல, எல்லாம் போதையிலே வர்றாங்க. நாங்க தட்டி கேட்டா எங்களையே தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. நீங்க இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். நாங்க முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவோம் என்று பகிரங்கமா அந்த கூட்டத்தில் தூத்துக்குடியில் பேசினாங்க ஒரு ஃபாதர். இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு இடத்துல நான் போகும்போது அங்க ஒரு விஐபி சொன்னாங்க, இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைஞ்சு போச்சு, நீங்க தான் கட்டுப்படுத்தணும். இந்த மதுரை மாவட்டத்திலும் கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இதை உரிய நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றுங்கள் என்று அவரின் இடத்திலே சொன்னார். எதற்காக சொல்லிட்டு சொன்னா, இன்னைக்கு எதை வேணாலும் தடுத்து விடலாம். நாம் பெற்ற குழந்தைகள் நம் கண் முன்னே அழிகின்ற சூழ்நிலை தமிழகத்திலே வந்துவிட்டது என்பதை மட்டும் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நான் பல முறை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே முதலமைச்சரிடத்திலே எச்சரிக்கை கொடுத்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் இன்னைக்கு சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம். எதையுமே காதில் வாங்கிக்கல. இப்போ இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு இப்ப முதலமைச்சர் சொல்றார். இன்றைக்கு ஊடகத்தில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றீங்க? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு இன்றைக்கு அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வந்த பிறகு நானும் அதை முதலமைச்சர் இந்த கருத்து சொல்றார். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்தில் போதைப் பொருள் முற்றிலும் ஒழித்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எதிர்க்கட்சி சொல்வதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்ட காரணத்தினாலே தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்து விட்டது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால்தான் இதற்கு முடிவு கட்ட முடியும். ஒரு டிஜிபி இருந்தார், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஓய்வு பெற்று போயிட்டார். இந்த கஞ்சா ஒழிப்புக்கு, இந்த கஞ்சாவை முழுமையாக ஒழிப்பேன் என்று 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஆக நான் கூட சொன்னேன், பரவாயில்ல, காவல்துறை சட்ட ஒழுங்கு காவல்துறை தலைவர் இதுல கையில் எடுத்திருக்காரு, அரசாங்கம் எடுக்கவிட்டாலும் காவல்துறை இதற்கு உண்டான முயற்சி எடுக்குது, பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று எண்ணினேன். அவர் போட்டுக்கிட்டே கடைசி ரிட்டையர் ஆகி போனதுதான் மிச்சம். ஆக தமிழகத்தில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல 6 பேர் காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் போதை ஆசாமியால் இன்றைக்கு காவலரே தாக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு தமிழக அரசு செயலற்ற அரசாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டு என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதோட
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஆகவே எங்களுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் எங்க கட்சி கிடையாது. எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவரும் இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. தமிழகம் 31 ஆண்டுகாலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆண்ட போது தமிழகத்திலே ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கி வந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக அருள் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முழுமையாக பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 31 ஆண்டு காலத்தை புரட்டி பாருங்க, அண்ணா திமுக வரலாற்றை பாருங்க. அண்ணா திமுக ஆண்ட காலத்திலே தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடையின என்ன திமுக கூட்டணி வைக்கலையா? 1999 திமுக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்போ வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார். அந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் வந்தாரு. அப்ப திமுக கட்சி சேர்ந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். போட்டோ பாருங்க, நாம சொன்னா பொய்யும்பாங்க. கருணாநிதி ஒரு பக்கம், முரசொலி ஒரு பக்கம், ரெண்டு பேரும் எப்படி பிரைம் மினிஸ்டர் கிட்ட அப்படியே பக்குவமா அந்த மைக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்கள் வச்சா கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அது மோசமான கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுதான் போட்டிட்டாங்க. அப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது, சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சது. அப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா பத்தி எதுவும் பேசல. ஆனா அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தவுடன் தவறான கருத்தை பரப்பி வருகிறார் என்பதை இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதோட அந்த சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த சிறுபான்மை மக்கள் அம்மா இடத்துல கோரிக்கை வச்சாங்க. புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. மாண்பு அம்மாவில் முதலமைச்சர் இருந்த பொழுது அவருடைய கோரிக்கை ஏற்று சுமார் 5400 டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு விலையில்லா சந்தன கட்டை வேணும்னு கேட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை தொடர்ந்து இன்னைக்கு நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தனம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. அதை 2018ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள், கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசு அந்த மானியம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த மானியம் தொடரப்பட்டது. 2021 அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி கொடுத்தது 12 கோடியாக உயர்த்தி நாங்கள் வழங்கணும். அதோட ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல அங்க ஒரு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதற்காக 15 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செஞ்சது அண்ணா திமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பு ஊதியம் வழங்கி வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். உலமாக்கள் மற்றும் மோதினாளுக்கு ஓய்வூதிய பயிரோடைய எண்ணிக்கை 2004 2000 உயர்த்தினோம். அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் மானியம் வேண்டாங்க. அதுக்காக 25,000 ரூபாய் ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுவாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள அதிமுக ஆட்சியில் நிதி உதவி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது. அதே போல 2018ஆம் ஆண்டு கஜா புயல் அந்த பகுதியில் இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை இடிந்து
அங்கே பழுதடைந்து விட்டது. நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் வைத்த கோரிக்கை, அந்த குளக்கரையை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக நானே நாகூர் தர்கா அந்த குளக்கரைக்கு சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய 4.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து குளக்கரையை சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்த அதிமுக அரசாங்கம். அதோட அதிமுக அரசாங்கம் 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பெயர்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம். 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கையில் வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைத்ததும் அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு நன்மைகளும் செய்யப்பட்டது. இது எதற்காக சொல்லினேன் என்றால், வேண்டுமென்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு செய்து வருகிறது. அதை நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் பணிவன்போடு சிறுபான்மை மக்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சமூக நீதியினுடைய தலைவரே அவர் இருப்பதை போல, சமூக நீதிக்கு திமுக மட்டும் இன்றைக்கு பெயர் வாங்குவதை போல, சமூக நீதியை பாதுகாப்பது திமுக மட்டும் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையர் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் காலில் விழ செய்த அரசு திமுக அரசு. இவர்களா வந்து இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க. அதே போல சேலம் மாவட்டம் இன்றைக்கு மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அதில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு, உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க. அந்த நகரமன்ற தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர், அவரை நாற்காலியில் அமர வைக்கல, பின்னாடி நிக்க வச்சு அந்த அரசு விழா நடக்குது. அப்படி பட்டியலின மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவர்களா சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிக இந்த பகுதியில் மட்டும் மதுரையில் மட்டும் அவர் கொடிக்கம நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது விசிக. அந்த விசிக கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பாத்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. அதோட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எதுக்கோ போராட்டம் நடத்திட்டு இருக்கார். இந்த மதுரை மாநகராட்சியில் 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதற்கு கூட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற குரல் கொடுக்கலைன்னா இவர் நாடாளுமன்ற இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக இருக்க வேணும். ஆக தீர்க்கக்கூடிய நிலையில இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற இல்ல, இதுவரைக்கும் வாயே திறக்கல. வாய் திறந்தாரா? பேசினாரா? எதுக்கோ போராட்டம் பண்றாங்க திரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள். இங்க இருக்கிற மக்களுடைய வரி பயணத்தை சுருட்டியவர்கள் அதை கண்டித்து இதுவரை கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தல. இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரும் இதற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து, அதோட ஸ்டாலின் பல திட்டத்தை அறிவிப்பார். அவர் திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். அவ்வளவு பேர் வச்சிருக்கார். ஏதாவது பேர் ஞாபகம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வச்சா அதோட முடிஞ்சு போச்சு. அதோட
உங்களுடன் ஸ்டாலின் இப்ப புதுசா ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. வீடு வீடா வந்து இந்த நோட்டீஸை காட்டி இதுல 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த அரசாங்கம் தீர்க்குமா? நீ உங்களுடைய பிரச்சனை மனுவா எழுதி கொடுத்தா அந்த மனுவை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். இது நடக்குமா? ஆனா ஸ்டாலின் ஒண்ணு செஞ்சிருக்கிறார். 4 வருஷமா 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக கண்டறிஞ்சிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அதுக்காக இப்படி மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு செய்கின்ற தந்திரம். அது மட்டும் இல்ல, சரி அந்த மனு வாங்குறீங்க, உங்களுடன் ஸ்டாலின் மனு மக்கள் கொடுக்கறாங்க, பரவாயில்ல, அரசு அதிகாரிகள் நம்ம வீட்டை தேடி வராங்க, நம்முடைய பிரச்சனையை மனுவா கொடுக்கலாம், நிச்சயம் தீர்ந்து நம்பிக்கை இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல இந்த மனு கண்டு எடுக்கிறாங்க. இந்த மக்கள் கொடுக்கிற மனு அங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க. அங்க புதுக்கோட்டையில் ஒரு வடை சுடுற கடையில் வடை கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்! அது மட்டுமல்ல, இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இந்த மனு கொடுக்க போறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் வாயிலாக தன்னுடைய பிரச்சனையை மனுவா எழுதி கொடுக்க போறார். அங்க ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்ச பிடிச்சு கீழே பிடிச்சு தள்ளுறார். இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா கட்டளை போடுங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர்னா அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, அதோட இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டண உயர்வு 67% உயர்த்திட்டாங்க. 67% மின்கட்டண உயர்வு. அதே போல கடை வரி 150% உயர்த்திட்டாங்க. அதோட வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. குடிய வரி உயர்த்தப்பட்டது, குப்பைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு இவ்வளவு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை வரி போட்டு வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மத்திய சட்டமன்ற தொகுதி மட்டும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். பெரியார் பேருந்து நிலையத்தை சுமார் 167 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யப்பட்டு புதிய வணிக வளாகம் கட்டி இன்று வரை திறக்கப்படாமல் இருந்தது. அது ரிப்பன் கட்டி திறக்கிறது கூட இந்த முதலமைச்சரால் முடியல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருக்கிறாராம். இங்க இருக்கிற கட்டணத்தை திறப்பா மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். வைகாட்டில் குறுக்கே ஆரம்பலையம் மற்றும் தந்தநேரி இடையே பாலம் அமைக்கப்பட்டது. கொன்னத்தூர் சத்திரத்தை 47 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு செய்து வணிக வளாகம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஜான்சிராணி பூங்காவில் சுற்றுலா மற்றும் பக்தர்கள் தங்குவதற்கு தங்கு விடுதி மற்றும் உணவு விடுதி மற்றும் வணிக வளாகம் அமைக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மல்டி லெவல் பார்க்கில் வாதி செய்யப்பட்டது. அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி 4 மாசி வீதியிலும் பழமை மாறாத வகையில் ஃபேவரட் பிளாக் போட்டு அலங்கார விளக்குகள் அமைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மதுரை ரயில் முதல் திருமலை நாயக்கர் மகால் வரை ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தூய்மையான நீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சங்க. கோரிக்கை ஏற்று சுமார் 1300 கோடி மதிப்பீட்டில் நானே இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன். முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாய் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு வந்து எல்லா இல்லங்களுக்கும் நேரடியாக தண்ணீர் கொடுவதற்கு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக. அதை கூட இன்னும் செயல்படுத்த முடியல. ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது இதுவே சான்று. மீண்டும் அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டத்தை அண்ணா திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படும் என்பதை செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.